வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கணினியில் தமிழ். கணினியில் தமிழ் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு, என்ன மாதிரியான பணிகளாக இல்லை செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கணினியில் தமிழ். கணினியில் தமிழ்லாம் என்ன? கணினியில் தமிழ் என்பது கணினியில் தமிழ் எழுத்துக்களை உள்ளீடு செய்வதற்கான வசதிகளை குறிக்கும். கணினியில் தமிழ் எழுத்துக்களை உருவாக்கி அவற்றை பயன்படுத்தி தமிழ் எழுத்துக்களை அச்சிடுவதை குறிக்கிறது. கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? சார்லஸ் பாப்பேஜ் கணினியின் தந்தை. இந்த இடத்துல இடர் பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அதன் படங்கள். கணினியில் தமிழ் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் கே. கல்யாண சுந்தரம். 1900களில் மல்டிடாஸ்க் என்பதை கணினியில் தமிழ் எழுத்துக்களை உருவாக்கப்பட்ட முதல் கணினி ஆகும். அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் கே. கல்யாண சுந்தரம். அவருடைய பக்கம் இடர் பக்கத்தில் உள்ளது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கணினியில் தமிழ் அச்சுகளின் வசதி எப்படி இருந்துச்சு. முதல்ல ரோமன் எழுத்துக்களை கொண்டு தான் தமிழை எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. கணினியில் தமிழ் எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட வரலாறு எப்படி அப்படின்னா 1900களில் கணினி வல்லுநர்கள் தமிழில் கணினியை கொண்டு வர பல முயற்சிகள் மேற்கொண்டாங்க. ஆனால் மங்கிட்டாஸ்ங்கிறது தான் கணினி தமிழ் எழுத்துக்கள் அறிமுகப்பட முதல் கருவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு நூலை வெளியிட்டிருப்பாங்க. சுந்தரம் எழுதியுள்ளார். கணினி செயல்பாடு, வன்பொருள், மென்பொருள், தொழில்நுட்பம் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ள இந்த நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். கல்வெட்டுகள் எழுதப்பட்டு வந்த தமிழ் கணினி பொறி எழுத்துகள் எப்படிலாம் எழுதப்பட்டுச்சு? அந்த காலகட்டத்தில் ஓலை குத்தி சாவிகள் மூலமாக எழுதினாங்க. அதுக்கப்புறம் அது காகிதங்களாக மாறிச்சு. காகிதங்களிலிருந்து வளர்ந்த கல்வி வளர்ச்சி இப்போ கணினிக்குள் நுழைந்து தமிழ் வளர்ச்சி கணினியால் விழுந்தது. இதுக்கு நம்ம சொல்லலாம், கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு என்பது முதுமொழியாக இருந்துச்சு. மறைந்து கற்றது கடுகளவு கல்லாது கையளவு என்னும் புதுமொழியாக உருவெடுத்து உள்ளது. இது கணினி உலகத்தின் புதுமொழியாகவே கருதப்படுகிறது. அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், வெறுங்கை என்பது மூலத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்று தாரா பாரதியின் வாக்குக்கிணங்க தார மந்திரத்தை கொஞ்சம் பார்க்கும்போது அறிஞர், வல்லுநர்கள், ஆவலர்கள் எல்லோரும் உழைத்தன விளைவாக விளைந்ததே கணினியின் தமிழாக. நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ் வளர்ச்சி கணினியில் எப்படி இருந்துச்சு. 25 ஆண்டுகளுக்கு முன்பு கணினி தமிழ் எழுத்துக்களை தட்டச்சு செய்ய முடியாத நிலையில் இருந்தது. ரோமன் எழுத்துக்களை பயன்படுத்தியதன் விளைவாக தமிழ்களை எழுத முடிந்தது. எழுத்துக்களை நேரடியாக அச்சீடு செய்வதை விட வாய்ஸ் மூலமாக அல்லது வடிவ எழுத்துக்கள் மூலமாக இருப்பிடம் செய்வதை கணினி தமிழ் வளர்ச்சி ஏற்பட்டது. தகவல்களை தமிழில் பரிமாற்றவும், தமிழில் தேடவும், தமிழில் மின்னஞ்சல்களை அனுப்பவும் யூனிகோட் தமிழ் இணைப்பு பயன்பாடு மேலுமாக வளர்ச்சி பெற்றது. தமிழ் மொழி வளர்ச்சியின் காரணமாக கணினி பயன்பாடு சிறப்போடு அமைந்தது என்று சொல்கிறார்கள். மொழியில் பயன்பாட்டில் கணினி தமிழ் எப்படி இருக்குது அப்படின்னா, பல ஆய்வுகள், பல விளையாட்டுகள் மற்றும் மென்பொருள் பயன்பாட்டுகளில் கணினியில் தமிழ் தெளிகளை தெரிவதன் மூலம் தமிழ் மூலமான தரவுகளை பெற முடிந்தது. மொழிபெயர்ப்பு செய்கிறதுக்கும் இலக்கணங்களை புகுத்தி எழுத்து, சொல், பொருள், வாக்கியம் ஆகியவற்றை கண்டறியவும் தமிழ் மொழி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என்று சொல்கின்றார்கள். தொன்மைக்கால ஆவணங்களில் தமிழில் கணினியின் துணை கொண்டு கண்டுபிடிக்கும் செயல்பாடு தற்போது உள்ளது என்று சொல்கிறார்கள். சொல்லுறவு, பிழை திருத்தம், வாக்கிய அமைப்பு, பிழையை திருத்தி எழுத, இலக்கண பிழை, மென்பொருள் வெளிவந்துள்ள கணினி பயன்பாடு அச்சாணியாக விளங்குவது தமிழ் மொழியை இப்பொழுது. ஆங்கிலத்திலே தகவல்களை வலைத்தளங்களை வழங்கும் முறை முன்வந்துள்ளதுமாக உள்ளது. அயல்நாடு தமிழர்கள் முயற்சியில் தமிழ் தகவல்களை பெறும் வசதி வாய்ப்பு கிடைத்துள்ளது. முதலில் இத்தகைய எளிமையான முறையை அறிமுகப்படுத்தியதே ஒரு இணையதளமே ஆகும். அது எனது HFT தமிழ் மனம் ஆகிய இணையதளங்களே இப்பொழுது திரட்டப்பட்டு உள்ளது. தமிழ் மனம் என்ற நல்ல இணையதளத்தின் வாயிலாக தமிழின் கனிமை, தமிழின் சங்கம், தமிழின் திரட்டு பணிகள் பலவும் பதிவுகளை மேற்படுத்த திரட்டுகள் மூலம் நிறைய தகவல்களும் வலைத்தளங்களில் தமிழ் தொடர்பான செயல்பாடுகளும் இப்போது இணைப்பாட்டில் உள்ளது என்று கூறுகின்றனர். இந்திய சமூக வலைத்தளங்கள்
தமிழை இன்றைய வலைத்தளங்களின் வழியாக எதை வேண்டுமானாலும் உடனுக்குடன் அனுப்ப முடிகிறது. ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம், ஸ்கைப் போன்ற வலைத்தளங்களில் தமிழ் இப்போது பயன்பாட்டில் உள்ளது. தமிழ் தட்டச்சு மூலமாக நமக்கு தேவையான படங்களை நாமே தேடிக்கொள்ளலாம் மற்றும் வேறொருவரிடம் தமிழில் செய்திகளை பரிமாற்றவும் செய்யலாம். தமிழ் தட்டச்சு செய்யவும் இப்பொழுது உள்ளது. இதனால் தங்களுடைய படைப்புகளை பலர் வாசிப்பதும் பலரின் கருத்துக்களை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதும் நல்ல பயனை தருவதாக உள்ளது. அறிமுகம் இல்லாத நண்பர்கள் கூட ஒரு மொழியை பற்றியும் அதன் சிறப்பினை பற்றியும் அறிந்து கொள்ள சமூக வலைத்தளங்கள் உதவுகிறது. கணினியில் தமிழ் யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் என்பதற்கிணங்க இணையத்தின் வாயிலாக தமிழக இணைப்புகளை காண முடியும். மேலும் சேரமுற வேண்டுமெனில் தேசமெல்லும் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய் வீரப்பட்டி செட்டி தொட்டி எல்லாம் தமிழனின் மனம் வழங்க கணினி வாயிலாக உலகமெங்கும் கொண்டு சேர்ப்போம் தமிழின் பெருமையை. கணினியில் தமிழ் பயன்பாடு வந்திருந்தாலும் எதிர்பார்க்கும் இலக்கை அடைய முடியவில்லை. இதற்கு காரணம் தமிழாகிய நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் தமிழை பேசுவதை தவிர்த்து ஆங்கில முகத்தில் நம்மை ஆட்கொண்டு கணினியில் தமிழ் பயன்பாடு குறைந்தபட்சமாகவே தமிழர்களை இணைக்க மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாம் முயற்சி செய்ததன் விளைவாக கணினி தமிழ் வளர்ச்சியுறும். இதை காணும் ஒரு காணொளி இதோ. கணினியின் தமிழ் என்ற காணொலி காட்சியாக கண்டுகளித்தவர்களுக்கு நன்றிகள். இந்த கணினியின் தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இந்த நூல்களின் கீழ் ஆய்வு செய்யலாம். இந்த காணொலி காட்சிகளையும் கண்டறிந்த ஒவ்வொருவருக்கும் மிக்க நன்றி.